வணக்கம் வேலூர் மாவட்டம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற சினிமா வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிஜத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். 20 கோடியில் புதிய படகு குழாம் சதுபேரியில் இன்று முதல் வந்தது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு. வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த சதுபேரி ஏரி மிகப்பெரிய ஏரியாக இருந்து வந்தது. இந்த ஏரியானது குப்பை கூளங்கள் அடங்கியும் இறைச்சி கழிவுகளை கொட்டியும் அசுத்தமாக கிடந்தது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமென அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏபி நந்தகுமார் சீரிய முயற்சி எடுத்து சதுபேரி ஏரியை புனரமைத்து சுற்றுலா தளமாக்கி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் வேலூர் மாநகரத்திற்கே ஒரு முன்னோடியாக இந்த ஏரி இருக்க வேண்டுமென பல்வேறு வகை திட்டங்களை தீட்டி கடந்த பல மாதங்களாக ரூபாய் 20 கோடி செலவு செய்து புதிய படகு குழாம் மற்றும் சுற்றுலா மையமாக மாற்றினார். புதிய படகு குழாம் மற்றும் சுற்றுலா மையத்தின் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏபி நந்தகுமார் ஆகியோர் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். பின்னர் வேலூர் மாவட்ட ஆட்சியர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், வேலூர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பலர் ஜாலியாக ஒரு படகு சவாரி செய்தனர். இந்த மையத்தின் சிறப்பம்சங்கள்: சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுலா மையத்தில் பாதுகாப்பான படகு சவாரி வசதிகள், சுற்றுலா பயணிகளுக்கான நடைபயிற்சி பாதை மற்றும் பூங்கா, அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய சுற்றுலா மையம் வேலூர் மாவட்டத்தின் முக்கிய அடையாளமாக மாறும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரமும் வேலைவாய்ப்பும் மேம்படும். இப்படி ஒரு ஏரி சுற்றுலா தலமாக தமிழகத்தில் மாற்றப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை இந்த சதுபேரி ஏரியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதற்கான முயற்சி எடுத்து இன்று அதை அழகாகி எழிலுடன் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏபி நந்தகுமார் அவர்களை பொதுமக்கள் மனதார பாராட்டினர். இதுபோன்று ஊர் போற்றக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தை பொதுமக்களாகிய நாமும் அக்கறையுடன் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது நம்முடைய கடமையாகும். சைனிங் ஆஃப். வாய்ஸ் ஆஃப் வெள்ளூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின். இது குறித்து உங்கள் கருத்து என்னவென்று கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மற்றும் வாய்ஸ் ஆஃப் வெள்ளூர் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.